உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். மார்க் 9:47 இயேசு மகாராஜா அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். Mark 9:47 King Jesus says the same thing. உனக்கு முன்பதாக 2 வைக்கப்பட்டிருக்கிறது. There are 2 things kept before you. சாபமும் ஆசீர்வாதமும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. Blessing and curse before you. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. The life and death in front of you. உபாகமம் 30:10 என்பது 20 வாசித்து பாருங்கள். Deuteronomy 30:19 and 20 you can read. தேவன் சொன்னார், The Lord said, இதோ இன்றைய தினத்தில் உங்களுக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன் என்று வானத்தையும் பூமியையும் அழைத்து சாட்சி வைக்கிறார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்களோடு நரகத்துக்கு செல்வதை பார்க்கிலும் ஒரு கண்ணோடு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நல்லது அப்படின்னு மார்க் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீ உனக்கு முன்பாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்தேன், மரணத்தையும் ஜீவனையும் வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சாட்சியா வானத்தையும் பூமியையும் வைக்கிறார். இங்க சாபம் ஆசீர்வாதம் 2 இருக்குது. இந்த சாபம் என்னன்னாங்க, கஷ்டம், வறுமை, காசு இல்லாத கஷ்டப்படுறது, பல இன்னல்களை இக்கட்டுகளையும் நம்ம சந்திக்குது. அதாவது நமக்கு மன வருத்தங்கள் உண்டாக்கக்கூடியது அந்த சாபம்ன்றது. ஆசீர்வாதம் என்னன்னாங்க, அது நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலை, எல்லாத்தையும் நமக்கு கிடைச்சிட்டா அது ஒரு சந்தோஷம், ஆரோக்கியம், நமக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை நமக்கு இருக்கும், கவலை இருக்காது. அது நமக்கு முன்பாக இந்த சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார் பாருங்க இந்த கர்த்தர். இங்க இந்த சாபம் எப்படி வருது நமக்கு, நம்ம எந்த பிரயாசமும் இருந்தால் சாபம் என்றால் என்ன, கஷ்டம். அந்த கஷ்டம் வறுமை எல்லாம் எப்படி வருது, நம்ம எந்த முயற்சியுமே செய்யலைன்னா நமக்கு கஷ்டம் வறுமை எல்லாமே நமக்கு தேடி வந்துடும். பண கஷ்டம் எல்லாமே நமக்கு வந்து சேரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த சாபம் அதில் அகப்படாத இருக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாத நிலைமைக்கு நம்ம போகணும்னா நம்முடைய உழைப்பு முக்கியம், நம்முடைய சிந்தனைகள் நல்லா செயல்படணும், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். சும்மா கர்த்தரை போயிட்டு ஆல் பால் மீட்டிங்கில் உட்காந்துட்டு அவர் பிரசங்கத்தை மணிக்கணக்கில் கேட்டு ஆசீர்வாதம் வந்துடாது. இங்கே சாபம் என்றால் இந்த நமக்கு பிரச்சனையான மனநிலை, ஒரு சோகத்தில் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை. அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம நோக்கி போகணும். இந்த ஆசீர்வாதம் எப்படிங்க வரும்? இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம முன்னேறத்துக்கு ஆசீர்வாதமாக ஒரு இன்பமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நம்ம போனால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்முடைய தேவைகள் நிறைவேறும். தேவைகள் எப்போ நிறைவேறும்? அந்த ஆசீர்வாதமான வழியில் போனால் தான். ஆசீர்வாதமான வழி அது இந்த உலகத்தில் எல்லோரும் போகிறாங்க. கிறிஸ்துவர் மட்டும் போல அந்த வழியில் எல்லோரும் போகிறாங்க. உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த வழி எந்த வழின்னா அதுதான் கல்வி வழி. அந்த கல்வி வழியில் போனால் தான் நமக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அந்த கல்வி வழியில் நம்ம போகலன்னா நம்ம கர்த்தரையே துதித்துக்கிட்டு இருந்தால் ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது. இது மாதிரி நிறைய பேர் துதிச்சு இருந்தாங்க, பாட்டு பாடினாங்க, ஜோம் பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, பைபிள் படித்தாங்க. இதன் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் அந்த ஃபாலோ பண்ணி ஏமாந்தே போயிட்டாங்க. ஒரு நன்மை அவங்கள அடையில. கடைசி வரைக்கும் அவங்க அனுபவிச்சதெல்லாம் என்னது, துக்கம், ஒரு அழுகையும் பற்கடிப்புமா தான் போச்சு அவங்க நிலைமை. இந்த வேதம் சொல்லும் ஆசீர்வாதம் எப்படி வரும், எந்த வழியில் வரும் இந்த உலகத்துலன்னா, இந்த மாதிரியான மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த கல்வி மூலம்தான் இந்த நமக்கு நல்ல ஆசீர்வாதம், இன்பம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வரும். பணம் இருந்தால் தான் இன்னைக்கு எல்லாம் நடக்குது. ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், அது பணத்தை மையமாக வச்சு தானே எல்லாம் இந்த உலகத்தில் இயங்கி இருக்குது. அது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வழியை தான் நம்ம போகணும். அதுதான் ஒரு அறிவான ஒரு வேலை, புத்திசாலிதனமான ஒரு விஷயம். அதுதான் இந்த வேதமானது அதை தான் சொல்லுது. படிக்கிற வயசில் படிச்சுட்டு நல்லா சம்பாதிங்க. நீங்கள் கஷ்டத்தில் இல்லை பிடியில் சிக்கிட்டு அப்புறம் எனக்கு வறுமை கஷ்டம், பணம் கஷ்டம் அப்படின்னு கஷ்டப்படுறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆனால் இந்த கஷ்டம், இந்த பண கஷ்டம், நம்முடைய தேவையிலெல்லாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்றதுன்னா இதுக்கு அநேக வழிகள் இருக்குது. அது ஒரு வழி. முதல் வழி இதுதான், கல்வி வழி. அந்த கல்வியை நாம் கால நேரத்தோடு
நம்மளை பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய சந்ததியும் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கணும். அடுத்தடுத்து அதான் இதுதான் நடந்துங்குது காலகாலமாக என்ன நடந்துங்குது, இதுதான் நடந்துங்குது. அதுதான் வானத்தையும் பூமியும் அதுக்கு சாட்சியாக வைக்கிறார். வானம் பூமி இருக்கிற வரைக்கும் இந்த கல்வியானது இருக்கும் அப்படின்றது பைபிளுடைய அர்த்தம். அதுதான் சொல்லுது. இப்போ அடுத்த பகுதியை பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு தூணை நிறுத்தி சொன்னார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவாக கர்த்தருக்கு முன்பதாக இந்த கல் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. In the Old Testament, they kept the pillar. They said, this is the witness between you and me in front of the Lord. பழைய ஏற்பாடுல ஒரு கல் தூணை நிற்க வச்சு, இது உமக்கும் எனக்கும் சாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அந்த கல் தூண் இந்த தமிழ்ல வந்து கல் என்ற வார்த்தைக்கு போய் தேடி பாருங்க. நான் நெட்லலாம் பார்த்துட்டேன். இந்த கல் என்ற வார்த்தைக்கு எழுத்து காயில் கல் இந்த 2 எழுத்துடைய சேர்ந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கல்வியை குறிக்குது. இந்த கல் என்ற விஷயம் வந்து கல்வியை குறிக்குது. அப்போ இந்த உலகத்துல எது முக்கியன்றதை அன்னைக்கே பைபிள் எழுதி வச்சுக்குது பாருங்க. இந்த கல்வியை நமக்கு சாட்சியா கொடுத்துக்கிறாரு. காலகட்டத்தில் நம்ம படிக்கணும், இதை விட்டுட்டு நம்ம வேற வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது பைபிள். எப்பா இந்த வேலையை செய்ய, நீ இதை செய்யாத, எனக்கு வந்து கோயில் கட்டுறேன், எனக்கு வந்து கன்வென்ஷன் வைக்கிறேன், எனக்கு நான் பாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன்னு என் மேலே பழிய போட்டு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காத. உன்னுடைய கல்வியை நீ கற்றுக்கொள்ளு, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, உன்னுடைய எதிர்காலத்தை நீ வடிவமைத்துக்கொள் இந்த கல்வியை வைத்து. அதுதான் சொல்லுது. இந்த கல்லை நாட்டுறாங்களே அதுதான் கல்வியை நாம் சாட்சியாக கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஒரு ஆதாரமே அதுதான். இந்த உலகத்திலே வாழ்க்கையின் ஆதாரமே இந்த கல்வி தான். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே அந்த கல்வி பின்னால் ஓடி அது ஆர்வமாக படிக்கிறாங்க. பல எக்ஸாம்பிள் எழுதுகிறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க, எழுதி பார்க்குறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. இது மாதிரி பல வேலைகள் இந்த கல்வியை மையமாக வச்சு நடந்து நிற்குது. காலையில் எழுந்த உடனே வேகமாக பிள்ளைகளை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இது பல வேலைகள் நடக்குது. எதை வச்சு மையமாக வச்சு? கல்வியை மையமாக வச்சு தான். அதனால் நாம் வந்து பைபிள் வந்து இந்த கல்வியை சொல்லலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது நம்முடைய ஏமாந்த ஒரு விஷயந்தான். நம்ம ஏமாந்து போகிற விஷயந்தான் அதெல்லாம். இந்த உலகத்தின் வாழ்க்கையை, நிஜ வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தின் செயல்பாடுகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்லுது பைபிள். இந்த சமுதாய செயல்பாடு தான் அந்த பைபிளை சத்தியமாக எழுதி வச்சுக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வரையறுத்து கொண்டு வடிவமைத்து கொண்டு நம்முடைய வருங்காலத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களே, 2 கண் இருந்தும் படிக்காத இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண் இல்லாதவங்களே நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிடுறாங்க, நல்ல நாலேஜோடு தான் இருக்கிறாங்க. இந்த போட்டோவை பாருங்கள், மேலே போடுறேன் அந்த போட்டோவை பாருங்கள். இவர் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க சொல்லிக்கிறார். அந்த பகுதியில் ஆலன் பால் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறார் பாருங்க. அப்போ என்ன அந்த கூர்மையாக கவனிக்க சொல்லிட்டு அந்த மனுஷங்களுக்கு நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? சும்மா மீட்டிங் வைக்கிறீங்க, அவங்களும் ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க மணிக்கணக்கில். அப்புறம் போய் அதே கஷ்டத்தையும் வறுமையும் பிரச்சனையுமே அனுபவிக்கிறாங்களே. இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்தை இது வரைக்கும் சொன்னீங்க? அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவை பாருங்கள். நீங்கள் அவங்க முடிக்கு கலர் பண்ணிக்கிறாங்க. இவருடைய பிரசங்கம், இவருடைய வேத விளக்கம் வந்து அந்த அம்மாவுடைய முடியை கூட டச் பண்ணல. ஒரு தெளிந்த புத்திய மனுஷனுக்கு உண்டாக்கல இவருடைய வேத விளக்கங்கள். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பயன்படாத ஒரு விளக்கத்தை தான் வேதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இன்றைக்கும் கஷ்டத்துலையும் வறுமையில இருந்தாலும் நம்ம போயின்னு இருக்கோம். இந்த வேத விளக்கங்கள் வந்து வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். நாம் இந்த ஒழுங்கு கிரமமாக இந்த உலகத்திலே நாம் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். கட்டுப்பாடோடு நம்ம கல்வியை பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காகத்தான் இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது. இந்த ஆலன் பால் இதெல்லாம் ஒன்று விவரமாக சொல்கிறது கிடையாது. ஆலன் பால் போன்றவர்களும் பல பிரபல பிரசங்கியார்கள் அவங்களும் ஒரு நல்ல வேத விளக்கத்தை சொல்கிறது கிடையாது. அப்படி சொன்னால் தானே ஒரு நல்ல வாழ்க்கையை மனுஷனுக்கு வாழ்வாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரியே பேசுறது, பூலோகத்தை மையமாக வச்சு இந்த உலக வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த வசனத்துலேருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது. இதான் மோகன்சி லாசஸ் கூட ஏன்னா ஜபம், பாட்டு, டான்ஸு இதே தான். கன்வென்ஷனு, ஆல்நைட் ப்ரேயரு, இரவு ஜபம் இதையே மாற்றி செஞ்சுட்டு இருந்தா என்னைக்கு தான் நம்ம பைபிள் சொல்லும் வாழ்க்கை என்னைக்கு வாழறது? அதனால் நாம் நம்முடைய வேதம் சொல்லும் வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.